بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وَكُلُوا وَاشْرَبُوا حَتَّى يَتَبَيَّنَ لَكُمُ الْخَيْطُ الْأَبْيَضُ مِنَ الْخَيْطِ الْأَسْوَدِ مِنَ الْفَجْرِ. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: تسحروا فإن في السحور بركة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய ரமதான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இரண்டாவது நோன்பில் நாம் இருக்கிறோம். நோன்பு என்பது நாம் அனைவரும் அறிந்தது ஒரு அற்புதமான இபாதத். இஸ்லாம் அனைத்து நற்காரியங்களுக்கும் சில பல சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறது. எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு வரமுறை உண்டு, சில சட்டங்கள் உண்டு. அந்த இபாதத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் வரையறுத்து வைத்திருக்கிறது இஸ்லாம். அதன் பார்வையில் நோன்பு ஒரு அற்புதமான சிறப்பான அமலாக இருந்தாலும் அதற்கும் சில சட்டதிட்டங்கள் உண்டு, அதற்கென்று சில வரமுறைகள் உண்டு. அதை எப்படி நாம் நோக்க வேண்டும், எப்படி நோக்க கூடாது என்பதை இந்த தருணத்தில் நோன்பாடிகள் அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நோன்புடைய சிறப்பு நம் வீட்டு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நோன்புனா என்ன, அதற்கான நன்மைனா என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதனான சட்டதிட்டங்களை நமக்கு தெரியுமா? சட்டதிட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோன்பை கடைபிடிச்சா அந்த நோன்பு ஒரு வகையான பரிபூர்ணத்துவத்துக்குள்ள வந்துடும். சட்டம் தெரியாம ஏதோ காலையில எந்திரிச்சேன், ஏதோ மாலையில நோன்பு முடிச்சேன் அப்படின்னா அதுல அவருடைய பேணுதல் என்னன்னு விளங்காம போயிடும். சட்டதிட்டங்கள் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அல்லாஹு தஆலா நோன்புடைய சட்டத்தை இப்படி ஒரு அரை வசனத்திற்குள் சொல்கிறான்: குலு வஷ்ரபு. நோன்பாளியில நீங்க உண்ணுங்க பருகுங்க சகர் நேரத்துல. ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வத், அதாவது மினல் ஃபஜ்ர், இருள் விலகி விடியலின் வெளிச்சம் தெரியும் வரை, ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரை நீங்க சகரு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு சட்டத்தை சொல்றான். சகரு எப்ப செய்யணுங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான், எது வரைக்கும் செய்யணுங்கிறதை அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சகரு செஞ்சாதான் சகர். அந்த நேரம் தவறி நாம சாப்பிட்டாலோ குடிச்சாலோ அது சகர் அல்ல, அது நோன்பும் அல்ல. அப்ப அந்த நேரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: தஸக்கரு, நீங்க நோன்பு வைக்கிறதுக்காக சஹர் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஸுஹூரி பரக்கா, அந்த சஹர் உணவுல பரக்கத்து இருக்குது. சஹர் உணவுல
பரக்கத்து இருக்குது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சஹருடைய நேரம் 2 மணில இருந்து ஆரம்பிக்குதுங்க. எப்படி 2 மணில இருந்து சஹர் நேரம் செய்யலாம். இன்னைக்கு நம்முடைய காசி சென்னையை பொறுத்த மட்டும் சஹருடைய முடிவு நேரம் ஒண்ணு தந்திருக்காரு இல்லையா, 5:06 5 மணி 6வது நிமிடத்தோடு சஹர் நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு சென்னையினுடைய காசி அறிவிச்சிட்டார். அப்போ இந்த 5:06க்குள்ள சஹர நாம முடிச்சிடணும். சஹர நேரம் வந்தாச்சு, சஹர் நேரம் முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ள முடிச்சுக்குங்க அப்படிங்கறத காசி சட்டத்திட்டத்தை முன் வச்சுதான் சொல்றாரு. இப்ப முதல்ல நாம 11 மாதங்கள் எத்தனை மணிக்கு படுக்கிறோம்னு தெரியாது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்னு தெரியாது. ஆனா இந்த மாதத்துல நம்ம வீட்டு சின்ன பிள்ளையில இருந்து வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரை நோன்பு வைக்கணும் ஆசையில கரெக்டா சஹர் நேரத்திலேயே எந்திரிச்சிடறாங்க. சிலர் 3 மணிக்கு, சிலர் 2:30 மணிக்கு, சிலர் 3, சிலர் 4, எப்படியோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சஹருக்கு சாப்பிடணும், உண்ணணும், குடிக்கணும்னு எந்திரிச்சிடறாங்கன்னு வைங்களேன். எழுந்த உடனேயே தஹஜ்ஜுத் தொழுகை முதல்ல ஆசைப்படணும். மற்ற மாதங்கள்ல பெரும்பாலும் தஹஜ்ஜுத் தொழல, ஆனா இந்த மாதத்துல தொலை வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? சஹருக்குன்னு எந்திரிக்கிறோம், கூடுதலா தஹஜ்ஜுத்தும் கிடைச்சிருது. அப்ப அந்த நேரத்துல நாம தஹஜ்ஜுத் தொழுகை ஆசைப்படணும். புகாரியில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்படுறது. அல்லாஹு தாலா வருடம் முழுவதும் உலகத்தின் வானத்திற்கு சஹருடைய நேரத்தில் வருகிறான். சஹருடைய நேரத்திற்கு உலகத்தின் வானத்திற்கு வந்து அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிறான், மையதுஊனி, என்னிடத்தில் துவா செய்பவர்கள் உண்டா, ஃபஅஸ்தஜீப லஹு, அவங்க எதை துவாவா கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். எதை வேண்டாலும் கேட்கலாம். ஹலாலான விஷயத்த அந்த நேரத்துல எழுந்து தொழுதுட்டு நாம எதை துவாவா கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறடி அப்படின்னு அல்லாஹ்வே அறிவிக்கிறான். மை எஸ் அலனி, என்னிடத்தில் ஏதேனும் தேவைகளை கேட்பவர் உண்டா, அல்லாஹ் எனக்கு அதத்தா இதத்தா அப்படின்ட்டு எல்லாரும் அவங்க தகுதிக்கு தந்தவாறு தேவை இருக்கு இல்லையா, அப்ப எல்லாரும் அதை கேட்போம் இல்லையா. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் கேட்க சொல்றான், என்னிடத்தில் உங்க தேவையை கேட்பவர் உண்டா, அவர்கள் தேவையை நான் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதெல்லாம் தஹஜ்ஜுடைய நேரத்துல நடக்குது, அல்லாஹ்வே அறிவிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், மை யஸ்தக்ஃபிருனி, என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா. வாழ்க்கையில பாவம் செய்யாத மனுஷனு கிடையவே கிடையாது. சின்னது பெரியது எல்லாம் பாவம் செய்யற ஆளுதான். ஆனா அதுல நம்ம அப்பப்போ பாவ மன்னிப்பு தேடுனா நம்ம பரிசுத்தமான மாறிடுறோம் இல்லையா. அதனால அல்லாஹ் கேட்கிறான், என்னிடத்திலே பாவ மன்னிப்பவர் கேட்பவர் உண்டா, நான் அவர்கள் பாவங்களை எல்லாம் அவர்கள் கேட்டால் மன்னிக்கிறேன், கேட்டால் மன்னிக்கிறேன். அல்லாஹு தாலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், அதாவது நீ கேட்கிறத நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன தேவை அதை கேளு, உனக்கு என்ன துவா அதை கேளு, உனக்கு என்ன பாவம் பண்ணி அதை கேளு, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இது வருடம் முழுக்க நடக்குது. ஆனா தஹஜ்ஜுக்கு மற்ற 11 மாசத்துல பெரும்பாலும் நம்ம எந்திரிக்கிறது இல்லையே. தஹஜ்ஜுத் நேரத்துல தான் அப்படி ஒரு அலாதியான தூக்கம் வரும், அலாதியான தூக்கம் அந்த 3 நாளுக்குள்ள. அதனால சாலை விபத்துக்கள் கூட அந்த நேரத்துலதான் நடக்குது அதிகமான ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. என்னன்னா மனுஷன் உச்சகட்டமா தூங்குற நேரம் அந்த நேரம் தான், 3 to 4. இந்த நேரம் அசராத மனுஷனும் அசந்துருவான் தூக்கத்துல. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், எந்திரி, கடுமையா தூக்கம் வருதான், எனக்காக எந்திரி, எந்திரிச்சு தொழுதுட்டு என்ற துவா கேளு, நான் கொடுக்குறேன்பான்னு அல்லாஹ் சொல்றான். 11 மாதத்துல நம்ம பெரும்பாலும் செய்யாட்டினாலும் தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கிறோமா, சஹருக்கு எந்திரிக்கிறோமா, இந்த ரமதான் மாதத்துல தயவு கூர்ந்து கொஞ்சம் முன்னேயே எந்திரிச்சு குறைஞ்சது 2 ரக்காயத்து, அதிகப்படியானது 8 ரக்காயத்து தஹஜ்ஜுடைய தொழுகை, அதை தொழுதுட்டு அல்லாட்ட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கையை நீட்டி அல்லாட்ட அழுது கேட்கறதெல்லாம் கேட்கணும். அல்லாஹ் தரமாட்டான்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் தருவான், தேவையான நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு நமக்கு எப்ப என்ன வேணுமோ அதை கொடுப்பான் அல்லாஹ். அப்ப நம்ம எதை வேண்டாலும் அல்லாட்ட அந்த நேரத்துல எழுந்து பல்லு மூஞ்சி கழுவிட்டு ஒது செஞ்சுட்டு 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து 6 ரக்காயத்து 8 ரக்காயத்து தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட நம்ம கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு அடுத்து தான் நாம சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு போகணும். சஹரு சாப்பிடுறதுக்கு அப்புறம் தான் போகணும். அதே மாதிரி அந்த சஹருடைய சாப்பாடு பரக்கத்தான சாப்பாடு. சில பேர் என்ன பண்ணிடுறோம், கடுமையான வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணி ஆறு இந்த தராவியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் இப்பயே சஹரை சாப்பிட்டுட்டு ஒரே வகையில படுத்துட்டு நம்ம 5 மணிக்கு பாங்கு சொல்லும் போது எழுந்து தொழுதுருவோமே அப்படின்னு நினைக்கிற ஆளுகள் இருக்காங்க.
நினைக்கிற ஆளு இருக்கிறாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகரு சாப்பாட்டை இஷா நேரத்திலே சாப்பிட்டுட்டு படுத்துறாத. ஏன்னா சாப்பாடையும் தாண்டியது நோன்பு. நோன்பு வைக்கிறதுக்கு உடம்புல ஒரு தெம்பு வேணும். அந்த தெம்பு அல்லாஹ் தான் தரணும். அல்லாஹ் எதுல தருவான்? சகரு உணவுல தான் தருவான். சகரு உணவு பரக்கத்தானது. பரக்கா, சகரு நேரத்தின் உணவில் பரக்கத்து இருக்குது. அதனாலதான் இந்த ஹதீஸுக்கு கீழார மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க, உங்க வீட்டுல பால் குடிக்கிற பச்சை பிள்ளை இருந்தாலும் அது அசந்து தூங்குனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கிள்ளி விட்டு தாய்மார்கள் மார்பலை தூக்கி வச்சு பால் போட்டுங்க. சகருடைய நேரத்துல, சகருடைய நேரத்துல பச்சை குழந்தைக்கு கூட பால் போட்டணும். அந்த பிள்ளை நோம்பு வைக்க போறதில்ல. ஆனா அந்த நேரத்துல சாப்பிடுற சாப்பாடு பரக்கத்து. அது கொஞ்சமா சாப்பிட்டாலும் சரி, நிறைய சாப்பிட்டாலும் சரி, பரக்கத்து. பரக்கத்து அந்த உணவுல ஒரு வகையான தெம்பு இருக்கு, சக்தி இருக்கு. கிட்டத்தட்ட மகரிபு நேரம் வரைக்கும் நமக்கு தாக்கத்து வேணுமா இல்லையா? அந்த தாக்கத்தை அந்த ஒரு கையு சாப்பாடு தந்துடுமே, ஒரு கையு உணவு நமக்கு தந்துடுமே. அதாவது சாப்பாடே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சாப்பாடே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு பேரிச்சம்பழமாவது எடுத்து கடிச்சுக்கணும். அல்லது ஒரு மிடர் பால், ஒரு மிடர் தண்ணி, ஒரு மிடர் ஜூஸ், பழசார், எதையாவது ஒண்ணு எடுத்து அந்த சகர நேரத்துல கடிச்சுக்கணும். அது பரக்கத்தான உணவு. நோன்பு வைக்காத பிள்ளைகளா இருந்தாலும் அந்த பிள்ளையை கொஞ்சம் எழுப்பி விட்டு, மகனை ஒரு வாய் சோறு வாங்கிக்க, அது பரக்கத்துங்க. ஒரு வாய் சோறு வாங்கிக்க, அது பரக்கத்து. அந்த பிள்ளைகளை தூக்கத்துல இருந்தாலும் எழுப்பி ஒரு வாயை மூட்டிட்டு இப்ப படுத்துக்கன்னு சொல்லலாம். 1.5 வயசு 2 வயசு பிள்ளைய 3 வயசு பிள்ளையா இருந்தாலும், சின்ன பிள்ளைங்க நோன்பு வைக்க ஆசைப்பட்டா சாப்பாடு கொடுத்துருங்க. சாப்பிட்ட பிறகு 11 மணிக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 1 மணிக்கு சாப்பாடு கேட்டாலும் பரவாயில்லை. ஆனா அந்த நேரத்துல, சகர நேரத்துல சாப்பிடுற சாப்பாடு பரக்கத்தான சாப்பாடு, நோன்புக்காக எடுத்துக்கிற சாப்பாடு. இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, தயவு கூர்ந்து ஹோட்டல்கள்ல சகரு உணவு கொடுக்குறாங்க இல்லையா? ஹோட்டல்கள்ல, பள்ளிவாசல்கள்ல, ஒரு குறிப்பிட்ட பொது இடங்கள்ல சகரு உணவு கொடுக்குறாங்க. அந்த சகரு உணவு யாருக்குங்கிறத நம்ம விளங்கிக்கணும். வெளியூர்ல இருந்து வந்து இங்க ஹாஸ்டல்ல தங்கி இருப்பாங்க இல்லையா, மென்ஷன்ல தங்கி இருப்பாங்க இல்லையா, அந்த மக்களுக்கான உணவு. குடும்பம், மனைவி, மக்களோட சரிதமா அந்த ஹோட்டல்ல போய் பொது இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிடுறது எந்த வகையில நாகரிகம்? 11 மாதம் உங்க மனைவிக்கு நீங்க தானே சாப்பாடு போட்டீங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தானே சாப்பாடு போட்டீங்க. இந்த 1 மாதம் மட்டும் ஏன் சோம்பேறித்தனமா அல்லது காசை மிச்சப்படுத்துற மாதிரி ஏன் அந்த பொது இடத்துக்கு போறீங்க? எங்க நோன்பு பரக்கத்தானது, அந்த சகரு உணவு பரக்கத்தானது. இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்ல. யாரோ ஒருத்தர் நன்மையை நாடி சாப்பாடு போடுறாரு, பரக்கத்தை நாடி போடுறாரு அப்படின்னா, அதாவது வந்து மொத்த நன்மை அவற்றை கொடுக்கறதுன்னு அர்த்தமாயிருமே. யோசிக்கணுமா இல்லையா? இந்த சகரு உணவுங்கிறது தயவு கூர்ந்து மனைவி மக்களோட ஹோட்டலுக்கு போகாதீங்க, சகரு சாப்பாடு கொடுக்குற பள்ளிவாசலுக்கு போகாதீங்க. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, சமைக்க முடிய ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அது கணக்கு வேற, அவங்களுக்காக விதிவிலக்கு, அவங்களுக்கானதான். வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக, இயலாத மக்களுக்கானது அவங்க உணவு. 11 மாதம் நம்ம வீட்டுல தானே சமைச்சு சாப்பிட்டோம், இந்த 1 மாதம் மட்டும் ஏன் விடணும்? அதை சமைக்க வேண்டியதுனே. கூடுதல் நன்மை என்ன தெரியுங்களா? அதாவது உங்க சம்பாத்தியத்துல சாப்பிடுற சகரு உணவு தான் பியூரான ஹலாலுன்னு நமக்கு சான்று கொடுக்க முடியும். அவர் சமைச்சு போடுறாரு, எவ்வளவு ஹலாலுன்னு தெரியாது, அவர் எதை சம்பாதிக்கிறாருன்னு தெரியாது, எப்படி செலவழிக்கிறாருன்னு தெரியாது. சில பள்ளிவாசல்கள்ல சாப்பாடு போடுறாங்க, எப்படிங்க போடுறாங்க யோசிங்க கொஞ்சம். அதுக்குன்னு வசூல் செய்யறாங்க. சகரு உணவு போடுறோம், சகரு உணவு போடுறோம்னு எல்லாத்துலயும் வசூல் செய்யறாங்க. அந்த வசூல் செய்யறதுல ஹராமா சம்பாரிச்சவனு கொடுப்பான்ல, ஹலாலா சம்பாரிச்சவனும் தருவான், ஹராமா சம்பாரிச்சவனும் தருவான். அப்படிங்கிற பொழுது ஹராமு ஹலாலு எல்லாம் கலந்து போன உணவை நீங்க உங்க பொண்டாட்டி, உங்க புள்ள, உன் பேரன் பேத்தி எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்தா அது எப்படி சுத்தமான நோன்பா இருக்கும்? அந்த நோன்பு எவ்வளவு முறையாக இருக்கும்? யோசிக்கணுமா இல்லையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அந்த காசுடைய தரம் எனக்கு தெரியும், இது ஹராமா ஹலாலான்னு எனக்கு தெரியும். அப்ப நான் அதை சமைச்சு சாப்பிடுறேன், நான் ஹராமா ஹலால முடிவு செஞ்சிடலாம். யாரோ ஒருத்தர் சமைச்சு கொடுக்குறான், நான் சாப்பிட்டு வாங்குறேன், வயிற்ற நான் ஃபுல்லா லோடு பண்ணிட்டு வர்றேன்னா அது எப்படி ஹலாலா இருக்கும்? தயவு கூர்ந்து நோன்பில் ஹராம் ஹலாலை பேணினால் அந்த நோன்பு நமக்கு பலன் தரும். அல்லது ஹராமையும் ஹலாலை நான் பேண மாட்டேன், யாரு கொடுத்தாலும் சகரு உணவு சாப்பிடுவேன், எந்த ஹோட்டல்ல கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எந்த பள்ளிவாசல கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா சுருங்க சொல்லிடலாம். அந்த உணவுகள் ஹராம் இருந்தால்
கிராமத்து மொழியில சொல்றதா இருந்தா நாய் பட்டினி கிடக்குற மாதிரிதான். நாய் பட்டினி கிடக்குற மாதிரிதான். பட்டினிங்கிறத தவிர அது நோன்பாக பார்க்கப்படாது. அப்போ நோன்பு நீங்க முடிவு பண்ணினா, சகரன் நீங்க முடிவு பண்ணினா, அது உங்க சம்பாத்தியத்துல இருக்கணும். உங்க சம்பாத்தியத்துல இருக்கணும். உங்க மனைவி நோம்பு வைக்கிறது உங்க சம்பாத்தியத்துல, உங்க பிள்ளை நோம்பு வைக்கிறது உங்க சம்பாத்தியத்துல, உங்க குடும்பத்தினுடைய வேலைக்காரர்கள் அவர்கள் இவர்கள் நோம்பு வைக்கிறது உங்க சம்பாத்தியத்துல இருந்தா அந்த நோன்பு நோன்பா இருக்கும். யாரோ ஒருத்தர் சோறு தர்றான், நான் குடும்பத்தோட போய் இருந்து சாப்பிடுறேன்னா எப்படி? எங்க 2 மணிக்கு சகரு ஆரம்பிக்குதுன்னு சொன்னவனே கியூ கட்டி நிக்கிறானே, கார்ல இருந்து வந்து சகர உணவு சாப்பிடுறான். இது எவ்வளவு கேவலம்! இயலாதவனுக்காக சகரு உணவு நீ கார்ல இருந்து வந்து சாப்பிடுறிய, நல்ல 1.5 லட்சம் ரூபாய் பைக்ல இருந்து இறங்கி வந்து நீ சாப்பிடுறிய, குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளையோட போய் உட்கார்ந்து போய் நீ சாப்பிடுறிய. இது வந்து தப்பான இந்த இன்னும் புரிய வேண்டாமா? தயவு கூர்ந்து அவங்க உணவு கொடுக்குறாங்க, அது அவங்க தாராளத்தன்மை. அந்த தாராளத்தன்மை அவர்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் தரட்டும். கொடுக்கிறவங்களை நாம குறை சொல்லல, கொடுக்கிறவங்க நல்ல மனிதர்கள். ஹலாலானதே அவங்க தந்தாலும் கூட அது வேண்டாம், கஞ்சிய குடிச்சாலும் சகர நான் என் மனைவிக்கு ஊத்துறேன், அந்த மனநிலை வரணும், அதுல இருந்து விடுபடணும். தமிழ்நாட்டுல முதல் முறையா, அதுவும் குறிப்பாக சென்னையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீன் நகர்ல தான் சகர் உணவு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க எப்படி அறிவிச்சாங்கன்னு கேட்டா, வெளியூர்ல இருந்து வந்து சாப்பிடுறதுக்கு வசதி இல்லாம மென்ஷன்ல ஹாஸ்டல்ல தங்கி இருக்கவங்க எங்க ஹோட்டலுக்கு வாங்க, முன்னாடியே பேரு கொடுங்க, டோக்கன் வாங்கிக்கோங்க, அதன் பிறகு சகர நேரத்துக்குள்ள வாங்க, சாப்பாடு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி இன்னைக்கு கிராமத்துல கூட உலகம் பூரா ஹராமை ஹலாலையும் வசூல் பண்ணி சகர் உணவு போடுறாங்க. சகர் உணவு போடுறாங்க. இது எந்த வகையில சரியா இருக்கும்? அப்ப இந்த வடநாட்டு மக்கள் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. அவங்கள போல ஆளு போய் சாப்பிட்டா பரவாயில்ல, அல்ல வெளியூர்ல வந்து தங்கியிருக்காங்க சாப்பிட்டா பரவாயில்ல. இதையெல்லாம் யோசனை பண்ணுங்க. தயவு செஞ்சு சகரு உணவு எல்லாரும் கொடுக்கறத சாப்பிடக்கூடாது. நமக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான நண்பர் ஹலாலால சம்பாதிக்கிறாரு, நம்மள விருந்துக்கு கூப்பிடுறாரு, போகலாம் தப்பு இல்ல, போகலாம் தப்பு இல்ல, குடும்பத்தோட வாங்கன்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு சகருக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட குடும்பத்தோடு வாங்கன்றாரு. அவருடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், அவருடைய வரவு செலவு நமக்கு தெரியும், அப்படி போய் சாப்பிடலாம், தப்பு இல்ல. அதை தாண்டி யாரு கொடுக்கிறான்னு தெரியாது, என்ன சம்பாதிக்கிறான்னு தெரியாது, அந்த பாய் யாருன்னே தெரியாது, ஓனர் எங்க இருக்காருன்னே தெரியாது. அப்படி எல்லாம் ஒரு சகரு உணவு, அதையெல்லாம் சாப்பிட அவசியம் என்ன இருக்கு? இது நாள் வரைக்கும் அப்படி இல்லையே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி சகரு வைக்கலையே, நம்ம அப்படிப்பட்ட பழக்கம் இல்லையே. நம்மளுக்கு ஏன் இந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகணும்? கொஞ்சம் யோசியுங்கள். மனைவி மக்களோடு சகரு உணவுக்கு போபவர்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். யாரையும் குறை சொல்றதுக்காக இதை சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹலாலான உணவாக உன் சகரு உணவு இருக்கட்டும், இஃப்தாருடைய உணவு ஹலாலான உணவாக இருக்கட்டும், அப்போதுதான் நோன்பு வைப்பதற்கான பரிபூர்ணமான கூலி கிடைக்கும். பரிபூர்ணமான கூலி கிடைக்கணும்னா இப்படிதான் இருக்கணுங்கிறத மார்க்கம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே நேரங்கள்ல சகரு உணவுன்னு எந்திரிச்சு சாப்பிடுறதுல பெரிய பரக்கத்து என்னன்னு கேட்டா, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரி அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சகரு உணவுக்கு யாரு எழுந்து அதை சாப்பிடுகிறார்களோ அந்த சகரு உணவாளிகளுக்காக அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய வானவர்கள் அந்த மலக்குமார்களும் அவர்கள் அருள் புரிவதற்காக தயாராக அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்கிறான். இறைவா, இந்த சகருக்குன்னு எழுந்து சாப்பிடுறாங்களே நோம்பாளிகள், இவங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுன்னு சொல்லி மலக்குமார்கள் துவா செய்யறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அருளும் மலக்குமார்களுடைய துவாவும் இந்த சகராளிகளுக்கு கிடைக்கிறது என்பதற்காக நபி அவர்கள் சகரை விட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறார். சகரை விட்டுறவே கூடாது. சகரு உணவு கொஞ்ச நேரம் இருந்தாலும் அசந்து தூங்கிட்டோம், 4:50க்கு தான் எந்திரிக்கிறோம், பல்லு மூஞ்சி எல்லாம் வளைக்கி எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிடும் போது சகரு வத்து தவறிடும் அப்படின்னு நீங்க பயந்தா 1 மீட்டர் தண்ணி எடுத்து கடகடன்னு சகரை ஏற்ற குடிச்சிட வேண்டியதானே? அல்லது நேரா போய் வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு 1 கை சோப்பை எடுத்து படக்குன்னு சாப்பிட்டு அந்த 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல சகரை முடிச்சிட வேண்டியதானே? சகரு நேரம் வந்துருச்சு, நேரம் இல்லைன்னு சொல்லி நாம அப்படியே நோம்பு வைக்கிறது அது தப்பு. அப்படியே வைக்க கூடாது. சகருக்கு சாப்பிடாம நோன்பு வைக்கிறது தப்பான பழக்கம். உடம்புல தெம்பு குறைஞ்சு போயிரும். அது வைக்க கூடாதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். சரி, சகர் எது வரைக்கும் சாப்பிடலாம்? காசி அட்டவணை கொடுத்துட்டார், 5, 6 சென்னைக்கு கொடுத்துட்டார். ஆனா நம்ம ஆளு பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாங்கிறான, ஹதீஸ் இருக்கு அப்படிங்கிறான. அதாவது
ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா எல்லா பள்ளிவாசல்லையும் சகர் கரெக்டா முடியிற நேரத்துல பாங்கு சொல்றாங்கன்னு சொல்ல முடியுமா? யோசிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் இன்னைக்கு சகருடைய அதாவது ஃபஜ்ர் ஆரம்பம் நேரம் அப்படின்ட்டு அதனுடைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? சென்னையை பொறுத்த மட்டும் 5:16 சரியா சுபஹ சாதிக்கு முடிந்து ஃபஜ்ர் நேரம் வந்து விடுகிறதுன்னு சொல்றாங்க. 5:16 வந்துருச்சு. காசி என்ன டைம் கொடுத்திருக்காரு? 5:06 டைம் கொடுத்திருக்காரு. இடையில 10 நிமிஷம் கேப் இருக்கு. சுன்னத்தான சஹர் என்னன்னு கேட்டா பாங்குக்கும் சஹருக்கும் மத்தியில 10 நிமிடம் 15 நிமிடம் கேப் வேணும். மிகப்பெரிய சட்ட நிபுணர். இன்றைக்கு நாம குரானை பாக்குறோமா இல்லையா? இந்த குரானை தொகுத்த மேதை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சட்ட நிபுணருங்க அவரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, அதாவது கம்கான கத்ருமா பைனஹுமா, சஹருக்கும் ஃபஜ்ருக்கும் மத்தியில எவ்வளவு நேரம் கேப்னு கேக்குறாங்க. எப்படி? ஃபஜ்ருக்கும் சஹருக்கும் மத்தியில எவ்வளவு நேரம் இடைவெளி அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு 50 ஆயா, 50 வசனங்கள் ஓதும் அளவிற்கு இடையில இடைவெளி வேண்டும் அப்படின்னு சொன்னார். சட்ட மேதை. ரசூலுல்லாஹ் காலத்துல மிகப்பெரிய சட்ட மேதையாக இருந்தவரே. ரசூலுல்லாஹ் அவரை அதிகமாக போற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சட்ட மேதை சொல்றாரு, நாங்க சஹரம் முடிச்சிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு 50 ஆயத்து ஓதுற அளவுக்கு கேப் விடுவோம்டார். அததான் இன்னைக்கு காஜி சட்டம் சொல்லி இருக்காரு. 5:06 முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, 5:16 பாங்கு 10 நிமிஷம் இருக்குல்ல, 10 நிமிஷத்துல சிறப்பா நிதானத்தோட தஜ்வீத பேணி 50 ஆயத்து ஓதலாம். 50 ஆயத்து ஓதுற அளவுக்கு கேப் வேணும். இதுதான் சுன்னத்தானதை. சில பேர் நான் பாங்கு வரைக்கும் சொல்லுவேன். நம்ம பள்ளியில 5:20 பாங்குங்க. 5:20 சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் மோதினார் பாங்கு சொல்ல, அப்பதான் சாப்பாட்டை முடிப்பேன்டா. இவர் நோம்பு கூடாம போயிருமே. 16க்கு வக்து வந்துருச்சு, 16-17க்கு வக்து வந்துருச்சு. 2 நிமிஷம் கேப்லதான் தள்ளி சொல்றாரு மோதினார் பாங்க. 2 நிமிஷம் நீ சாப்பிட்டேனா அந்த சகர நேரத்தை தாண்டி சாப்பிட்டு இருக்க, நோம்பு உனக்கு இல்ல. பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நோம்பு கிடையாது. இந்த பேணுதலுக்கு தான் முன்னாடியே நாம முடிக்கிறது. வேலிக்கிட்டே போவேனாமுங்க. வேலி அங்க இருக்கு, இங்கே நின்றுக்கோமே. வேலிக்கிட்ட போனா தாண்டவும் தோணும், மனுஷனுடைய இயல்பு இல்லையா? அதனாலதான் சட்டம் என்னன்னு கேட்டா, காசி என்ன டைம் கொடுத்திருக்காரோ அந்த டயத்துலதான் சகரம் முடிக்கணும். சட்டம் சவுடாலெல்லாம் பேசி நோம்ப வீணாக்கிறாதீங்க. கரெக்டா வக்த பார்த்துக்கிட்டு நான் சாப்பிடுவேன், வக்த பார்த்து முடிப்பேன், அது நடக்காது. பல பேத்துக்கு தவறி போயிரும். காசி எல்லாம் முடிவு பண்ணி தானே சுன்னத்தான சட்டங்களை சொல்லி கொடுக்குறாரு. அதை தாண்டி நாம எங்க போகணும்? அதை தாண்டி போறது அவ்வளவு சரியில்லை. 2 மணிக்கு இருந்து சகர் ஆரம்பிக்குதுன்னா 5-6 வரைக்கும் இன்னைக்கு சகர் இருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சகர் இருக்கு. எதை வேண்டாலும் புரியுங்க, எதை வேண்டாலும் அவியுங்க, எதை வேண்டாலும் சாப்பிடுங்க. அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடும். அதுவும் நம்மளுடைய ரிஸ்கா அங்கே இருக்கணும். அதே மாதிரி சகர் நேரத்தை போல இஃப்தாருடைய செய்திகளை நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஃபத்தர ஸாயிமின் கான லஹு மிஸ்ல அஜ்ரிஹி. நோன்பாளிகளுக்கு யாரேனும் ரிஸ்க் கொடுத்து நோன்பு திறக்க உதவி பண்ணினால் அந்த நோன்பாளிக்கு கிடைக்கிற மொத்த நன்மையும் நோன்பு திறக்க உதவி பண்ணார்ல அவருக்கு அல்லாஹ் தருவான், அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். நமக்கு உதாரணமா தெரிய சொல்றதா இருந்தா, நாம காசு கொடுத்து கஞ்சி காய்ச்ச சொல்றோம். அவங்க கஞ்சி காய்ச்சினாங்கன்னு வைங்களேன். அந்த கஞ்சியை ஒரு 100 பேர் குடிச்சாங்க அப்படின்னா பாய் கொடுத்தது என்னவோ 5000, 10,000, 20,000, 30,000 வைங்களேன். இவ்வளவுதான் காசு கொடுத்திருக்கிறார் அந்த கஞ்சிக்கு. 100 பேர் நோம்பு திறக்கிறான். 100 பேர் நோம்பு வச்ச கூடி இவருக்கு உண்டு. முடியுமா இது? மற்ற நேரத்துல முடியுமா இது? 10,000 வச்சு 20,000 வச்சு 100 நோம்பாளியுடைய நன்மையை வாங்க முடியுமா? காசு சின்னதுங்க, ஆனால் அதால் கிடைக்கிற நன்மை மிகப்பெரியது. அதனால நோன்பாளிக்கு நம்ம காசுல நோன்பு திறக்க எப்படியேனும் உதவி செய்யணும். எந்த வழியிலாவது உதவி செய்யணும். நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு இத்கும் ரகபத்தின். யாரு நோன்பு திறக்கிறதுக்கு உதவி பண்ணினாரோ அவருக்கு நரக விடுதலை கிடைக்க அது காரணமாக அமையும். அடுத்து சொன்னாங்க, அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படு அது காரணமாக இருக்கும். நரகத்துல விடுதலை, செஞ்ச பாவம் பூரா மன்னிக்கப்படும். எதால? நோன்பு திறக்க யாருக்காவது உதவி செஞ்சா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லா நோன்பு திறக்கிறவங்களும் உதவி செய்யணும்னு சொல்றீங்களே, எங்கிட்ட உதவி செய்ய கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட பெருசா இல்லையே,
நாங்களே தினந்தோறும் வேலைக்கு போறோம், அதை வச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கிறோம், அதை வச்சு குடும்பத்தை நடத்துறோம், அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதற அளவுக்கு எங்கிட்ட காசு பணம் பெருசா ஒண்ணும் இல்லையே, அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அழகான செய்தியை சொல்கிறார்கள். இந்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். மன்ஃபத்தர சாயிம் அலா மஸ்கத்தில் லபனி. எப்பா பெருசா நோம்பு திறக்கிற ஆளுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா, பெருசாவும் நீ கொடுக்கலாம், அதுக்கு உன்ட வசதி இல்லாட்டி 1 மீட்டர் பால் கொடு போதும், இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னா. மஸ்கத்தி லபன், 1 மீட்டர் பால் கொடுத்தாலும் கிடைக்கும், ஒரே ஒரு தமரத்தன் பேரிச்சம்பழம் கொடுத்தாலும் கிடைக்கும், அவங்க ஷர்பத்தன் மாயின் 1 டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் கிடைக்கும். அப்போ நிறைய கொடுத்தா தான் கிடைக்குன்னு அர்த்தம் இல்ல. உன்னால முடிஞ்சா நிறைய நோம்பு வைக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவே. நிறைய கொடுக்க முடியலையா, 1 மீட்டர் பால் எவ்வளவு பெறும்? ஒரு 15-20 ரூபாய் பெறுமா? ஒரு பேரிச்சம்பழம் ஒரு 1 ரூபா பெறுமா? ஒரு டம்ளர் தண்ணி ஒரு 50 பைசா அல்லது 1 ரூபா 2 ரூபா பெறுமா? இப்படி சின்னதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் எதையாவது நோன்பாளிக்குன்னு கொடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொடுக்காம இருக்காத. தினந்தோறும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி பிள்ளைய குடும்பம் நடத்துறது கஷ்டமா இருந்தாலும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் என்ன முடியுமோ கொடு. உன்னால யாருக்கு வேண்டாம் நோம்பாளிக்கு கொடு. நோம்பாளி இவருக்கு தான் அவருக்கு தான் இல்ல, யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பள்ளிவாசலுக்கு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. பள்ளிவாசலுக்கு கொடுத்தா பல பேருக்கு போகுது, உங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தா ஒருத்தருக்கு போகுது, அவ்வளவுதான் விஷயம். அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாம், சுத்தி இருக்கக்கூடிய நோம்பாளிகளுக்கு கொடுக்கலாம், அல்லது மகல்லா வாசிகள்ங்கிற அடிப்படையில பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம். இப்படி எங்க வேண்டாலும் நோன்பு திறப்பதற்காக நம்மாலான ஏதேனும் ஒரு உதவி நம்முடைய ஹலாலான வருமானத்திலிருந்து நிச்சயம் கொடுத்தே ஆகணும். அல்ல அதற்கு பிரமாண்டமான கூலியை தரான், எக்கச்சக்கமான கூலியை கொடுக்கிறான். இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு பண்பு தமிழ்நாட்டுல அல்லது தமிழர்கள் வாழக்கூடிய மலேசியா சிங்கப்பூர் மாதிரி ஊர்கள்ல இருக்கு. நோம்பு கஞ்சி காய்ச்சி ஊத்துற பழக்கம். நோம்பு கஞ்சியை காய்ச்சி எல்லாரும் நோம்பாளி எல்லாம் கொடுங்க குடிங்க அப்படின்னு ஈஸியா சொல்றது. ஏன்னா இந்த பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி காய்ச்சிட்டா ஏழையும் வருவாங்க, பணக்காரனும் வருவாங்க, நடுத்தர மக்களும் வருவாங்க. அப்ப நம்மளுடைய காசு மக்கள் எல்லாத்துக்கும் போயிருச்சுன்னு அர்த்தம், எல்லாத்துக்கும் போயிருச்சுன்னு அர்த்தம். இந்த நோன்பு கஞ்சியை பத்தி கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நோன்பு கஞ்சியில பழைய காலத்துல, இன்னைக்கு வித்தியாசமான நோன்பு கஞ்சி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நோன்பு கஞ்சியே வயிறு காய்ஞ்சு கிடக்கிற ஆளுக்கு மருத்துவத்தை தான் நோன்பு கஞ்சி அப்படிங்கிறான். இஞ்சி, வெள்ளைப்பூடு, புதினா, மல்லி, அதாவது பச்சரிசி, இது எல்லாம் என்னன்னு கேட்டா காஞ்சு போன வயிற்றை அதனுடைய கழிவுகளை எல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தும் மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு இன்னைக்கு சொல்றதுனாலதான் ஒரு காலத்துல சுத்தமான நெய்யில, இன்னைக்கு நெய்யுங்கிற பேரு டால்டா ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சுத்தமான முறையில அழகான முறையில கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டது அது மருத்துவம், அது மருந்து. அதை பள்ளிவாசலை செஞ்சு ஊத்துனாங்களே அப்படின்னு பாக்குறது தமிழக மக்கள் மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தோடு இந்த நபிமொழியை செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில தான் தமிழ்நாடு முழுக்க பள்ளிவாசல்ல கஞ்சி, தமிழர்கள் வாழக்கூடிய சிங்கப்பூர்ல, மலேசியாவுல, தாய்லாந்துல, அரபு நாடுகள்ல தமிழர்கள் எங்க எல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நோம்பு கஞ்சி காய்ச்சி பிறருக்கும் கொடுத்து இவங்களும் குடிக்கிற பழக்கம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் வந்ததாக தான் நாம இன்னைக்கு பாக்குறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதாவது நோம்பு எந்த அளவுக்கு நோம்புக்கு இஃப்தாருக்கு நம்ம முன்னோர்கள் செலவு செஞ்சாங்கன்னு பார்த்தா இப்படி வருது. ஹம்மாத் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நோம்பு திறக்கிறது யாரு, நோம்பு வச்சிருக்க யாருன்னு போய் 50 பேருக்கு நோம்பு திறக்க எல்லாம் கொடுப்பாங்களாம். நோம்பு திறக்க உனக்கு என்னப்பா வேணும், இந்த இது வச்சுக்க அப்படின்னு 50 பேருக்கு ஒரு எண்ணிக்கை கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. 30 நாளும் அதே மாதிரி நோம்பு திறக்க கொடுப்பாங்க. அந்த 30வது நாளு நாளையோட நோம்பு முடிய போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா புது ட்ரெஸ் வாங்கி 50 பேத்துக்கும் கொடுப்பாங்களாம். நம்முடைய முன்னோர்கள் பல பேர் நோன்பு திறப்பதற்கென்று அதிகப்படியாக அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரே ஒரு சான்று போதுமானதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு திறக்கிறதை எப்படி திறக்கணும், கண்டது கடியதெல்லாம் திறந்துடக்கூடாது, அதுக்கு மார்க்கத்தின் வழிமுறை இருக்கு, மருத்துவ குணம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அஃப்தர் அஹதுக்கும் ஃபல்யுஃப்திர் அலா தமரின். நீங்க நோன்பு திறக்கிறதா இருந்தா அது இதுன்னு திண்டு நோன்பு திறக்காத. முதல்ல உன் வயிற்றுக்குள்ள காஞ்சு போயிருக்கு குடலுக்குள்ள முதல் உணவு என்ன போகணும், நீ நோன்பு திறக்கும் பொழுது பேரிச்சம்பழத்தால் நோன்பு தர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காரணம் என்னன்னு கேட்டா இன்னஹு பரக்கத்துன், பேரிச்சம்பழத்துல பரக்கத்து இருக்கு, பேரிச்சம்பழத்துல பரக்கத்து இருக்கு.
அதாவது பேரிச்சம்பழம் வாங்க வசதி இல்லையா, அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தண்ணீரை கொண்டு நோன்பு தர, உன் வயித்தை அது சுத்தப்படுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா நோன்பு திறக்கும் பொழுது எடுத்த மாத்திரத்துல நம்முடைய வயிற்றுக்குள்ள போற உணவு பேரிச்சம்பழமா இருக்கணும். அதனாலதான் பள்ளிவாசல்கள்ல நிறைய இடங்கள்ல கஞ்சியோட சேர்த்து பேரிச்சம்பழம் வைக்கிறாங்க. பேரிச்சம்பழம் இந்த மாசத்துல அமோகமா விற்பனையும் நடக்கிறது. அதாவது இந்த மாதத்துல உம்ராவுக்கு போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், வகை வகையான பேரிச்சம்பழம் அந்த காபாவுடைய வாசல்ல நோன்பு திறக்கிறதுக்காக அள்ளி வீசுவார்கள் அரபு மக்கள். உயர்தரமான பேரிச்சம்பழத்திலிருந்து சாதாரணமான பேரிச்சம்பழம் வரை எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. பேரிச்சம்பழம் மட்டும்தான் அவங்களால தர முடியுமா, அதை தாண்டியும் தர முடியுமான்னு கேட்டாலும் அதை கொடுத்தாலும் கூட முதல்ல பேரிச்சம்பழம் தான் தருவாங்க, முதல்ல பேரிச்சம்பழம் தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு பெரிய முஸ்லிம் டாக்டர் அவர் சொல்றாரு, தேனில் கலந்த பேரிச்சம்பழத்தால் நீங்கள் நோன்பு திறக்கும் பொழுது வயிற்றுக்குள்ள ஒரு வகையான கழிவு உருவாகி இருக்கும், காஞ்சு போய் இருக்கிறதுனால அந்த கழிவு அழகா அது வெளியே தள்ளிடும், சுத்தமாக்கிறோம் அப்படின்றார். அவர் அழகா பட்டியல் போட்டு சொல்றாரு, பொரித்த உணவுகளை கொண்டு நோன்பு திறக்காதீர்கள். எப்படி பொரித்த உணவுகளை கொண்டு நோன்பு திறக்காதீர்கள், பாட்டல்களில் அடைத்த உணவுகளை கொண்டு நோன்பு திறக்காதீர்கள், சுட்டரை கொண்டு நோன்பு திறக்காதீர்கள். எப்படி நோன்பு திறக்கிறோம்னா, அந்த ஆய்வாளர் அந்த குடல் சம்பந்தப்பட்ட மருத்துவர் சொல்றாரு, நீண்ட நேரம் ஒரு 14 மணி நேரம் வயிறு பட்டினியா கிடக்குது, அப்ப எப்படி உணவு கொடுக்கணும்னு கேட்டா, நீங்க பேரிச்சம்பழத்துல உணவு ஆரம்பிங்க, சுத்தமான தண்ணியை கொண்டு ஆரம்பிங்க, எலுமிச்சம்பழ ஜூஸ கொண்டு ஆரம்பிங்க, அடுத்த இளநியை கொண்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த உணவையும் கூட கடவுடான வேகமா காஞ்சம்பாடு கம்பள விழுந்த மாதிரி படபடபடன்னு அள்ளி போடாதீங்க, மெதுவா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வயிற்று அப்படியே திரும்ப காய போடுங்க, காய போட்டுட்டு அப்புறம் எதை வேண்டாலும் சாப்பிடுங்க. அப்புறம் எதை வேண்டாலும் சாப்பிட்டா இந்த நோம்பு இப்படி நம்ம சகர் வச்சு இப்படி நம்ம இஃப்தார் பண்ணா அதுக்கு பலனை சொல்றாரு. யாரெல்லாம் எடை குறையறோம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா எடை குறைஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் பிபி குறைய நினைக்கிறாங்களோ பிபி குறைஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் சுகர் குறைய நினைச்சாங்களோ சுகர் குறைஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் முட்டுவலி முதுகுவலி குறைய நினைச்சாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி நோன்பு வச்சா, இந்த மாதிரி இஃப்தார் செஞ்சா கொஞ்சம் யோசிக்கணும். பள்ளிவாசல்ல அல்லாஹ் அக்பர் வடையும் பஜ்ஜியும் சமோசாவும் சிப்ஸும் லிஸ்ட் போடலாம் போல எக்கச்சக்கமா. நம்ம சில பேரு தப்பா எடுத்துக்க விடாது, யதார்த்தம் அதுதான். அந்த பள்ளிக்கு போனா ஒரே ஒரு வடையும் கஞ்சியும் தான் வைக்கிறானோ, சரியில்லை. பக்கத்து பள்ளிவாசல பணக்கார பள்ளி நிறைய வச்சிருக்கானோ, அங்க விடு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு போறான், அங்க விடு ஒரு நாளைக்கு போகட்டுன்னு வண்டி. அது நடக்குது உண்மை. என்ன பாய் நோம்பு திறக்க வரலையா, அதற்கு உங்க பள்ளிவாசல ஒண்ணும் இல்ல, பக்கத்துல பாலவாக்கத்துல நிறைய வைக்கிறாங்க, சரிதான். இது சொன்னதும் உண்மை. பாலவாக்கத்தை நோக்கி அந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் நோக்கி யாரு வடை கொடுக்குறா, யாரு பஜ்ஜி கொடுக்குறா, யாரு என்ன கொடுக்குறா, அதெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை. வயிறு நிறைய தொட்டி நிரம்பினா சரிதான், முடிஞ்சு போச்சு. ஓசியில எதையா இருந்தாலும் அள்ளி போடு. இந்த கொள்கை தவறான கொள்கை, இது கஷ்டமானது, இதுல நன்மை கிடைக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் யோசிங்க. அதாவது மார்க்கம் தெளிவா சொல்லிருச்சு, இப்படித்தான் நோன்பு வை, இப்படித்தான் நோன்பு தரேன்னு சொல்லிருச்சு. இதை விட பேணுதலான விஷயத்த ஒண்ணு சொல்லட்டுமா, அவங்கவுங்க வீடுகள்ல நோன்பு திறக்கிறது அதை விட பெட்டர், அதை விட நல்லது. அவங்கவுங்க வீடுகள்ல அவங்கவுங்களுடைய சுய சம்பாத்தியத்துல சகர வச்சு சுய சம்பாத்தியத்துல நோன்பு திறக்கிறது அதை விட சிறப்பு. அந்த நேரம் பார்த்து வீட்டுல போய் கொண்டாட்டிய பச்சிய சூடு அதை சூடு இதை சூட சண்டைக்கு வந்து சகர சாப்பாடே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஆள் வேணுமானா பள்ளிவாசலுக்கு வரலாம் இல்லையா. மனைவி செஞ்சு தருவா அப்படின்னு சொன்னா அவ செஞ்சு தரவை சாப்பிட்டு போறதே சகருக்கு நல்லது, இஃப்தாருக்கு நல்லது. அதுதான் உத்தமம், அதுதான் ஹலாலு, அதுதான் பேணுதல், அதுதான் உயர்தரமான நோம்பும் கூட. அதனால பள்ளிவாசலுக்கே வராதிகளாஜருக்குன்னு சொல்ற அர்த்தம் இல்ல. பள்ளிவாசலுக்கு வாங்க, கஞ்சி எல்லாம் இருக்குது, அதுக்கான அப்படி தப்பா வழங்கிக்க கூட அஜர்த்தே பிரச்சாரம் பண்றாருன்ற மாதிரி அது அல்ல. பேணுதல் என்னன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா, நல்லொழுக்கம் என்னன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா. அதனால சகர நேரங்களில் பேணுதலான உணவு, இஃப்தாருடைய நேரத்தில் இந்த மாதிரியான உணவு வேண்டும். பாட்டல்கள்ல அடைச்ச அந்த கூல்ட்ரிங்க்ஸ் 100% கெட்ட அமிலத்தை உற்பத்தி பண்ணுகிறது என்பதாக அதன் ஆய்வாளர்கள் சொல்கிறார். கோலா, பெப்சி, ஜூஸ் என்னென்னமோ நிறைய வரதா இல்லையா, அதையெல்லாம் வச்சு நோம்பு திறக்க கூடாது, உங்கள் வயிறு கெட்டு போகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இளநீரை வச்சு நோன்பு திறந்தா அதற்கு காரணம் சொல்கிறார்கள், சுகர் குறைஞ்சு கெட்ட கழிவுகளை உடனே சிறுநீர் வழியால வெளியே தள்ளுறது இளநீருக்கு சமமானது ஒன்றுமில்லை என்பதாக சொல்கிறார். இளநீருக்கு சமமானது ஒன்றுமில்லை, நோன்பு திறப்பதற்கு ஏற்றது. பேரிச்சம்பழ தண்ணீரை விட்டு அடுத்து இதுதான்.
அதுதான் நல்லது அப்படின்னு ஒரு பக்கத்துல ஆய்வு கட்டுரை ஒரு முஸ்லீம் டாக்டர் எழுதி இருக்கிறார் எதை வைத்து நோன்பு திறக்கணும் அப்படிங்கிறத. அடுத்து இறுதியாக ஒரு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னலி ஸாயிமி இந்த ஃபித்ரிஹி, நோம்பாளிக்கு நோன்பு திறக்கிற நேரத்துல லிதஅபத்தின் மா துரத்து, அதாவது மறுக்கப்படாத துவா அவருக்கு தரப்படுகிறது. மறுக்கப்படாத துவா. நோன்பு திறக்கிற நேரத்துல கையை ஏந்தி அல்லாட்ட எதை கேட்டாலும் கொடுப்பானாம். அந்த நேரம் பொக்கிஷமான நேரம். ஆனா அந்த நேரத்துலதான் நாம பஜ்ஜிக்கும் போண்டாவுக்கும் கஞ்சிக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பொம்பளை அப்பதான் சட்டி முட்டியை உருட்டிக்கிட்டு இருக்கா. அந்த 5 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் பொக்கிஷமான நேரம், பொக்கிஷமான நேரம். அந்த நேரம் மற்ற மாதங்கள்ல கிடைக்காது. நோன்பு திறக்க இன்னைக்கு 6:19 அப்படின்னு சொன்னா 6:19 முறை 6:10 துவாவில நம்ம உட்கார்ந்துடணும். துவாவில நாம உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்கணும், நல்ல விஷயத்த எல்லாத்தையும் கேட்கணும். அடுத்தவனுடைய குட்டிச்சேரா போறதெல்லாம் கேட்டப்படாது. ஆமா, பொறாமையின் எண்ணத்துல அதையெல்லாம் கேட்டப்படாது. எதை கேட்டாலும் தருவானா? அல்ல எனக்கு வேணாம், பக்கத்து வீட்டுக்கார முதல்ல அழிஞ்சு போகணும் அப்படி துவா கேட்டா அந்த துவா எல்லாம் கபூல் ஆகாது. எங்க அண்ணங்கார மேலேயே போயிட்டு அவனை கொஞ்சம் இறக்கி விடு அப்படிலாம் கேட்கப்படாது துவா, இல்லையா? இந்த வாயாடி பொண்டாட்டி வேகத்திலேயே போய் சேரட்டும் அப்படிலாம் கேட்டப்படாது. அந்த துவாவில் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். நல்ல துவா, நல்ல அதாவது ஹலாலான துவாவை அந்த 10 நிமிஷத்துக்குள்ள உட்காருங்க. பொண்டாட்டி பிள்ளைகளை உட்கார சொல்லுங்க, அவங்க விருப்பத்துக்கு கேட்க சொல்லுங்க. எதை வேண்டாலும் பிள்ளைங்க கேட்கட்டும், அதுக்கு என்ன வேணுமோ அது கேட்கட்டும், மனைவிக்கு என்ன வேணுமோ அது கேட்கட்டும், எல்லாம் அது கேட்க சொல்லி அந்த மனைவி மக்கள் எல்லாம் அந்த 6:10 உட்கார்ந்து 19 வரைக்கும் துவாவிலேயே இருக்கணும். நாம செஞ்ச பாவத்தெல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டாந்து அல்லாட்ட தாரை தாரையாக அழுது அல்லாட்ட துவா செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படி சொல்றாங்க, லா துரத்து, மறுக்கப்படாத துவா கிடைக்கிறது. மறுக்கப்படாத துவா பல இடங்கள்ல வருது. மறுக்கப்படாத துவா நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தருவான். மறுக்கப்படாத துவா ஷுஹதாக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தருவான். மறுக்கப்படாத துவா மார்க்க ஞானங்களை கற்று அறிந்து அதன் பிரகாரம் வாழ்ந்து முடித்த ஆரியங்களுக்கு தான் அல்லாஹ் தருவான். ஆனா இன்னைக்கு ஒரு பாமரனுக்கு அல்லாஹ் தர்றானே, பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான் நோன்பு வைத்தான் என்ற ஒரே காரணத்திற்கு அந்த நேரத்துல மறுக்கப்படாத துவா உனக்கும் இருக்குப்பா, நீ கேளுன்னு அல்லாஹ் சொல்றான்னா நாம அந்த நேரத்தை தவற விடலாமா? சாப்பாட்டு மீது அந்த நேரத்துல கவனம் செலுத்தலாமா? தயவு கூர்ந்து அந்த நேரங்களில நீங்கள் எங்க இருந்து நோன்பு திறந்தாலும், கம்பெனிகள்ல, கடைகள்ல, தோட்டங்கள்ல, பள்ளிவாசல்ல, வீடுகள்ல எங்க இருந்தாலும் அந்த 5 நிமிஷமோ அந்த 10 நிமிஷமோ நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சரியா அந்த நேரத்துல துவா செஞ்சுட்டு அந்த நோன்பு திறந்து பாருங்க. அந்த நோன்பு 100% நமக்கு பலனை தரும். வல்லோன் அல்லாஹு தஆலா நோன்புக்கென்று சில சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புக்கென்று சில சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த சட்டங்களை முறையாக பேணி கண்ணியத்தோடு நோன்பு பிடிக்கும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.